அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர் அஸ்வமணிமேகலை. அதாவது ஒரு லக்னாதிபதியை பலப்படுத்தி லட்சாதிபதி ஆகுவது எப்படி அப்படின்னு ஒரு மோடி ஐயாவுடைய ஒரு ஜாதகத்தை விளக்கியிருந்தேன். அந்த விருச்சிக லக்னத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு அது யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதை பார்த்ததுலேருந்து மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய லக்னத்தை பலப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஸ்டின்ஸ்க்கு வந்தாங்க. அப்போ என்னென்னா, சரி 12 லக்னத்துக்குமே ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ. இப்போ மேஷ லக்னம், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிடுறேன். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, மேஷ லக்னத்தில் மேஷ லக்னக்காரர்கள், அந்த மேஷ லக்னத்தை நான் எப்படிங்க பலப்படுத்துறது? நான் என்னுடைய லக்னாதிபதியை பலப்படுத்தும் போது நான் பலமாவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், நான் என்ன தனம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறணும், என்னுடைய எண்ணங்கள் ஆசைகள் என்ன, அதையெல்லாம் நான் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை நான் அடையணும்னு விரும்புகிறேன். அதை லக்னாதிபதி பலமாக இருந்தால் தான் அது முடியும். அப்படிங்கும்போது என்னுடைய மேஷ லக்னத்தை நான் எப்படி பலப்படுத்துறதுன்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த மேஷ ராசிக்குள்ளே, அந்த ராசி மண்டலத்துக்குள்ளே இப்போ நீங்கள் அது தர்ம திரிகோணம்னுங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், அதுக்குள்ளே நெருப்பு இருக்குதுங்கிறது தெரியும், அதாவது காட்டு தீங்கிறதும் தெரியும். அதே சமயம் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய தலையை அந்த ராசி கொடுத்துருக்குறாங்கங்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, அது ஒரு செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு. அப்படிங்கும்போது அதிகாரம் படைத்த அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுடன் இருப்பது, அந்த அதிகாரத்துடன் சேர்ந்தவர்களோடு பயணிப்பது, நட்பு வைத்துக் கொள்வது, அல்லது அரசாங்கம் சம்பந்தமான இடங்களுக்கு அடிக்கடி நம் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது. அப்புறம் நீங்கள் அந்த இடத்துல சனி போய் நீசமாகறாங்க. அப்போ சனிக்கு அது ஒரு நீச வீடு. அப்படிங்கும்போது என்னென்னா, கான்ட்ராக்ட் எடுத்து கூலி தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு ஜீவனத்திற்கு வழிவகுப்பது. அப்போ கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் போட்டு அவங்களுக்கு வேலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு. ஆக்சுவலாக செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு, அந்த லக்ன புள்ளி செவ்வாயுடைய அம்சத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமான தொழில்கள் ஈஸியாக வரும். ஏன்னா அது செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தினால. அப்போ மேஷ லக்னத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற தொழில்கள் எல்லாமே, அது லேபர்ஸ் கம்யூனிட்டி எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி அங்கே இன்னும் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கட்டிடங்கள் அப்படின்றதுக்கு மெயினான கான்செப்ட். அப்போ அங்கே கேது ஒரு நட்சத்திரம் இருக்குது, சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்படின்னா ஸ்பேர்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான ஸ்பேர்கள் எல்லாமே, ஃபர்னிச்சர் சம்மந்தமான ஸ்பேர்கள் எல்லாமே மேஷத்துக்குள்ளே தாங்க இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஒரு நம்மளுடைய டைம் பாஸ் ஆகட்டும், நம்ம ஜீவனம் பண்ணுற விஷயமாகட்டும், நம்மளுடைய எண்ணங்கள் ஆகட்டும், நம்மளுடைய செயல்களை ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிவில் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, வண்டி வாகனங்களுடைய ஸ்பேர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு. ஏன் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரியன் அந்த இடத்துல உச்சமாகிறார். அதனால் அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வது, இது எல்லாமே. ஏன்னா இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் 2, 3 இடத்துல, 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி 6, 7லையும் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா, ஒரு ஜன தொடர்புக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, அவங்களால நமக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கு, நம்மளுடைய நெட்வொர்க்கு கனெக்டிவிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யார்? அரசு அதிகாரிகள். அப்போது இந்த இடத்துல எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த சிவில் கட்டடங்கள் சார்ந்த சிவில் சம்பந்தமான கல், மண், ஜல்லி, கதவு, ஜன்னல், பழைய இரும்பு கடையாக இருந்தாலும் சரி. ஏன்னா சனி அங்கே நீசம், அதனால் பழைய இரும்பு கடை. நீங்கள் புது ஸ்பேர், அதாவது இரும்பு உருக்கு ஆலை அப்படிங்கிறத விட்டுட்டு பழைய இரும்புகள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மேஷத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும் பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா எங்கே உச்சமாகிறாருங்கிறீங்க? தை மாதத்தில் மகரத்தில் போய் உச்சமாகறாங்க. தை பிறந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? தை பிறந்தோடனே வீட்டுக்கு வெள்ளை அடிப்போம். தை பிறந்துருச்சு, வீடு வாசல் வெள்ளை அடித்து எல்லாம் சுத்தப்படுத்தி வீடே பரிசுத்தமாக வச்சு நம்ம ஒரு பொங்க வைக்கிறோம் இல்லையா? இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னோம்னா, நம்மளுடைய அந்த போகி முடிஞ்சு நம்மளுடைய பழசுகளெல்லாம் எரித்து புத்துணர்ச்சி, தை பிறந்துருச்சு நீ வழி பிறக்கும்பாங்களா, அது மாதிரி செவ்வாய் தை மாதத்தில் போய் உச்சம் அடைகிறதுனால அந்த பெயிண்டிங் சம்மந்தமானது, வெள்ளையடித்தல் சம்மந்தமானது, இது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறதாகட்டும், இது அனைத்துமே அந்த வீட்டில் தாங்க இருக்குது. அப்போ நீங்கள் தொழிலாக இதை எடுத்து செஞ்சாலும் சரி, அந்த நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அதுக்குள்ளேயே வாழ்ந்தாலும் சரி,
அப்போ அது சம்மந்தப்பட்ட கடைகள், இப்போ நீங்கள் சிவில் சம்மந்தப்பட்ட கடைகள், அதாவது நம்ம இப்போ ஆலோபிளாக்கள் சேல்ஸ் பண்ணுறது, செங்கல் சூளை வைக்கிறது, செங்கல் சூளைங்கிறது மட்டுமல்ல, இப்போ அந்த சிமெண்ட்டு கல்லுலாம் வருது, அது சம்மந்தப்பட்ட கற்கள் விற்கிறது, டைல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் விற்கிறது. இப்போ டைல்ஸில் பாலிஷ் செய்யப்பட்ட அப்படிங்கிறது வருது இல்லையா, அப்போ டைல்ஸ் சம்மந்தமான கடைகள் வைக்கிறது. இது எல்லாமே இதே பீங்கான் ஐட்டங்கள் எப்படின்னா, அந்த வாஷ் பேஷன் ஆகட்டும், லெட்டின் சம்மந்தமான பேஷன்கள் ஆகட்டும், பைப், இதெல்லாம் இங்கே இல்லை. இதெல்லாம் வந்து விருச்சக செவ்வாயில் இருக்குது. ஆனால் மேச செவ்வாயில் கற்கள் சம்மந்தமான, சிவில் ஒர்க்கு சம்மந்தமான கல், மண், ஜல்லி, எலக்ட்ரானிக்கல் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட துறைகளில் நம்ம ஈடுபடுத்தி கொள்வது, அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது, நாம் அடிக்கடி அந்த நபர்களோடு சேர்ந்து பழகுவது, இதெல்லாமே லக்னாதிபதியை பலப்படுத்தி கொள்வதற்கும் லக்னம் ஜீவனம் பண்ணுவதற்கான அமைப்பையும் இந்த இடம் மேஷ லக்னக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கும். இப்போ நான் மேஷ லக்னத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த பொருட்களோடு உங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆட்களோடு உங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல அதிகமாக உங்களை இன்வால்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே லக்னம் பலப்படும். நீங்கள் ஒரு அதிகார பொறுப்பில் இருக்கீங்க, கவர்மெண்ட் பொறுப்பில் இருக்கீங்கன்னா, ஒரு இராணுவ அதிகாரி அல்லது ஒரு ரிட்டையர்மெண்ட் அதிகாரிகிட்ட நீங்கள் ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு எப்படி நான் செயல்படுவது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டெவலப்மெண்ட்டுங்கிறது பக்காவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே ஒரு சிவில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் போகிறீங்கன்னா, நல்ல திறம் வாய்ந்த அனுபவசாலியான, ஏன்னா சனி அங்கே நீசமாகிறாரு, அனுபவசாலியான ஒரு இன்ஜினியர்ஸ் அவரை அல்லது ஒரு மேஸ்திரி அல்லது கொத்தனார் உங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் கான்ட்ராக்டுக்கு அருமையான ஒரு பெயரையும் புகழையும், உங்களோட பேர் விளங்குறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த நெட்வொர்க் கிடைக்காம இருக்கும். அவங்கள உங்கள் வசம் வச்சுக்கும் போது நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அவருடைய தனி உழைப்பில், தன்னுடைய கெட்டிக்காரத்தில் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. லக்னாதிபதி பலப்படுவதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, செவ்வாய் ஒரு பாசக்கார பயமில்ல, அதனால் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை. பாசம் வைத்து ஏமாறாமல் மட்டும் லிமிட்டாக உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4ஆம் இடத்துல குடும்பங்கிற இடத்துல நீசமாகுது, அதனால் பாசத்தை லிமிட்டாக வச்சுட்டு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே அதிகமாக நீங்கள் பாசத்தை வச்சு செயல்பட்டீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 பர்சனாக லட்சாதிபதி என்ன கோடீஸ்வரராக கூட ஆகலாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.